Hello viewers. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சாப்டர் நம்பர் 21 நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோஆர்டினேஷன் அப்படின்னு சொன்னா நிறைய ஆர்கன்ஸ் அட் அ டைம்ல சைமல்டேனியஸா வந்து வேலை செய்யுது இன் கோஆர்டினேஷன். That is what is called as a coordination, right? Now ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது lungs, heart, nerves, all these things, okay, even kidney will all work in coordination. Synapse means it's a junction between two neurons. ரெண்டு நர்வ் இருக்கு அப்படின்னா ரெண்டு நர்வுக்கு நடுவில் இருக்க ஜங்ஷன் பேர் இட் இஸ் கால்ட் as a synapse. இங்கே நியூரல் சிஸ்டம், இந்த நியூரல் சிஸ்டமில் வந்து நியூரான்ஸ் இருக்கும். ஸோ நியூரான்ஸ் என்ன பண்ணும், சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணும். அது இல்லாமல் வந்து பிரெயினுக்கு கொண்டு போகும். ஸ்பைனல் கார்டுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போய் அடுத்தது பிரெயினுக்கு கொண்டு போய் அடுத்ததாக வந்து அங்கே அனாலிசிஸ் நடக்கும். ஃபர்தராக வந்து அந்த ஸ்டிமுலஸுக்கு தகுந்தபடி இது வாலண்ட்ரியாக இன்வாலண்ட்ரியாக எந்த ஆர்கனுக்கு போகணுமோ அந்த பாட்டுக்கு சிக்னலை எடுத்துகிட்டு போய் அந்த ஆக்ஷனை கேரி அவுட் பண்ணும். ஸோ இப்போது invertebrates பார்க்கும்போது it will be a simple neural system. For example ஹைட்ரால வந்து network of neurons இருக்கும். அடுத்ததா இன்செக்ட்ஸில் நியூரல் சிஸ்டம் இருக்கும். அடுத்ததா ஹியூமன்ஸில் கேங்லியா அண்ட் டிஷ்யூஸ் ஆல் தி திங்ஸ் will be present நியூரல் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கும். ஹியூமன் நியூரல் சிஸ்டமில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அடுத்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னால் தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்ததான் நம்ம சொல்கிறது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா கை கால் இதுக்கெல்லாம் அந்த பெரிஃபரிஸுக்கெல்லாம் சிக்னல் போகிறது பேர் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போது இந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்குள்ள we have two types of fibers. Okay, so one is called as afferent fibers அப்படின்னா ஒரு பார்ட்ல இருந்து பிரெயினுக்கு சிக்னல் எடுத்துகிட்டு போச்சுதுன்னா அது பேர் afferent fibers அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரெயின்ல இருந்து அந்த பார்ட்டுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போச்சு சிக்னல் எடுத்துகிட்டு போகிற ஃபைபர்ஸ் பேர் நர்வ் ஃபைபர்ஸ் பேர் இட் இஸ் கால்ட் as efferent fibers. அடுத்த பார்க்க போகிறது நம்ம peripheral nervous system பத்தி. Peripheral nervous system is divided into two types. So one is somatic neural system, another is called as autonomic neural system. Somatic nervous system இது சிக்னல்ஸ் என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸுக்கு சிக்னலை எடுத்துகிட்டு போகும். ஆனால் இது ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருந்து இட் வில் கோ டு தி இன்வாலண்ட்ரி ஆர்கன்ஸ். ஸோ தி திங் இஸ் தட் பிரெயின்லேருந்து வருது அப்படின்னு சொன்னால் பிரெயின்லேருந்து ஒன்று வாலண்ட்ரி பார்ட்டுக்கு போகுது, இன்னொன்று இன்வாலண்ட்ரி பார்ட்டுக்கு. சப்போஸ் அது வந்து வாலண்ட்ரி பார்ட் அதாவது ஸ்கெலிட்டல் மசில்ஸுக்கு போகுதுன்னா தென் இட் இஸ் கால்ட் as somatic நியூரல் சிஸ்டம். இப்போ அதே இது இஃப் இட் கோஸ் டு தி இன்வாலண்ட்ரி ஆர்கன்ஸ் அப்படின்னா அது முக்கியமாக ஸ்மூத் மசில்ஸ் அதுக்கு போச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் as ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம். ஸோ இது வந்து ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் கால்ட் as sympathetic and another is called as parasympathetic. இந்த டேப்லோ காலமில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டீஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிம்பத்தட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஒரு பயமோ ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் நார்மலில் இருந்தால் அப்நார்மலாக வந்து நிறைய ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்துக்கு என்ன நடக்குது, இதில் நார்மலாக பியூப்பிள், அதுக்கப்புறமா ஹார்ட் பீட், சலைவேஷன், gastric juice secretion, motility, urination, இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இது ஓகே ஸ்வெட் கிளான்ஸ் இதெல்லாம் வந்து இது ஈவன் பைலோ எரெக்ஷன், இந்த முடி நட்டமாக நிற்கிறது அது பேர் பைலோ எரெக்ஷன். ஸோ அதெல்லாமே வந்து இந்த ஸோ சிம்பத்தட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொன்னால் எப்போ உங்களுக்கு ஆபத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அப்போ நார்மல் ஆகுவீங்க. ஓகே, ஸோ அந்த நார்மல் ஆகும்போது ஜாஸ்தியானதெல்லாம் இப்போ ஹார்ட் பீட் வந்து ஒரு ஆபத்தில் வந்து ஜாஸ்தியாகும், அதே வந்து பேராசிம்பத்தட்டிக்கில் நார்மல் வரும். ஸோ அப்போ என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் வருது ஓகே அதெல்லாம் வந்து இங்கே பேராசிம்பத்தட்டிக்கில் வருது. ஸோ இது ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் we are going to see about the structure of the neuron. Structure of neuronல தெரியும் இது வந்து ஒரு சைட்டான் அப்படின்னு ஆசச் இது வந்து டோட்டல் அப்படி சொல்லும்போது சைட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ now the or we can also call it as a cell body அப்படிங்கிறத. ஸோ இது நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ் ஹேண்டிங் அந்த சின்னதாக ரெட் கலரில் இருக்கிறது பேர் நெசஸ் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இங்கே இருக்கிறத இது பேர் டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறத. ஓகே, நோ
ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்படி நேராக இப்படி வர்றது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்ஸான். இந்த நடுவில் இருக்க பேர் ஆக்ஸான் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஆக்ஸானை சுற்றி வந்து பார்க்கும்போது வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ஸ்வான் செல்ஸ் அப்படின்னா அந்த ஸ்வான் செல்ஸ்லையுமே இட் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் அ நியூக்ளியஸ் அப்படின்னு. இப்போது இந்த நடுவில் இந்த எல்லோ கலரில் அந்த ஆக்ஸானுக்குள்ளே இருக்க பேர் ஆக்ஸோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அட் எண்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ சினாப்டிக் நாப். Here we are going to see about different types of neurons. இங்கே யூனிபோலார், பைபோலார், சூடோ யூனிபோலார் அண்ட் மல்டிபோலார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு யூனிபோலாரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே ஒரே ஒரு we have mainly 4 types of neurons. So one is called as unipolar, அடுத்தது bipolar, pseudo unipolar and multipolar. நம்ம போர்ஷனில் யூனிபோலார், பைபோலார் அண்ட் மல்டிபோலார் இது 3 இருக்குது. யூனிபோலார் எம்ப்ரியோவில் இருக்கும். இதில் ஒரு செல் பாடி ஒரே ஒரு ஆக்ஸான் மட்டும்தான் இருக்கும். அடுத்த பைபோலாரில் ஒரு சைட்டான் இருக்கும். ஸோ ஒன் இஸ் ஆக்ஸான் அண்ட் ஒன்னருக்கு இட் இஸ் கால்ட் அஸ் டென்ட்ரைட் அப்படிங்கிறது. அடுத்தது மல்டிபோலார் பொறுத்தவரை என்ன அப்படின்னா இட் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டென்ட்ரைட்ஸ். இந்த பக்கத்தில் பைபோலாரில் வந்து இங்கே வந்து ஒரே ஒரு டென்ட்ரைட்னு சொல்ல இங்கே வந்து நிறைய டென்ட்ரைட்ஸ் வந்து இருக்கும். இது பிரெயினில் இருக்கும், இது ஐஸில் இருக்கும், பைபோலார் ஐஸில் இருக்கும், யூனிபோலார் எம்ப்ரியோவில் இருக்கும். 2 டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் சாதாரணமாக 2 டைப் இருக்குது. ஒன்று மைல்னேட்டட், இன்னொன்று நான் மைல்னேட்டட். நர்வ் ஃபைபர்ஸை சுற்றி இப்போ சப்போஸ் ஸ்வான் செல்ஸ் இருக்குன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ மைல்னேட்டட் ஃபைபர்ஸ். இப்போ ஸ்வான் செல்ஸ் ஆப்சன்ஸ் ஆகிருந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ நான் மைல்னேட்டட் ஃபைபர்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல we have something called as a node of Renwer. Okay, what is this? This is called as a node of Renwer. Next, conduction of nerve impulse. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதனால் இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். முதல்ல ஒரு ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ இந்த இடத்துல வந்து இம்பல்ஸ் எதுவுமே வந்து நடக்காது. அதாவது ஆக்ஸோபிளாசமில் என்ன கான்சன்ட்ரேஷன், ஆக்ஸோனுக்கு வெளியில் என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது அண்ட் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெஸ்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் மோர் பெர்மியபிள் டு பொட்டாசியம் அயான்ஸ் அண்ட் நியர்லி இம்பர்மியபிள் டு சோடியம் அயன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெம்பரேன் வந்து பொட்டாசியம் அயன்ஸ்க்கு தான் பெர்மியபிளாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க போகும்போது என்ன அப்படின்னா இட் வில் பி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்போ வந்து இட் வில் பி பெர்மியபிள் டு சோடியம் அயன்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் இம்பர்மியபிள் டு சோடியம் அயன்ஸ். ஓகே, அண்ட் ஹவவர் இன்னொன்று இருக்குது, அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் அதுக்குமே வந்து இட் இஸ் இம்பர்மியபிள். ஸோ இட் இஸ் ஒன்லி பெர்மியபிள் டு potassium ions and but it is impermeable to negatively charged proteins and as well as sodium ions. Now axoplasmல என்ன சொல்றாங்கன்னா here potassium ions and the proteins, okay, both are in high concentration within the axoplasm. However, sodium ions is less. Okay, the concentration is less than when compared to the outer area. Okay, ஸோ அதே மாதிரி அவுட் சைடில் எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு வைஸ் வர்ஸாக சொல்லிடணும். ஸோ உள்ளுக்கு வந்து பொட்டாசியம் அயன் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் சோடியம் அயன்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பொட்டாசியம் அயன்ஸ் என்ன ஆகுது, இட் இஸ் பெர்மியபிள் டு பொட்டாசியம் அயன்ஸ் சொல்லுவாங்களா ரெஸ்டிங்கில். அப்போ இங்கே பொட்டாசியம் அயன்ஸ் வெளியில் போகும். ஓகே, ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன், லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் லைக் டிஃப்யூஷன் மூலிமா அப்படியே போயிடும். ஓகே, அடுத்ததாக ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பம்ப் இருக்குது, அதாவது இட் இஸ் கால்ட் அஸ் சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லலாம். இந்த சோடியம் பொட்டாசியம் பம்பில் இங்கே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா வந்து எவ்வளோ சோடியம் அயன்ஸ் அண்ட் எவ்வளோ பொட்டாசியம் அயன்ஸ் மூவ் ஆகுதுன்னு. ஸோ 3 பொட்டாசியம் அயான்ஸ், ஓகே, 3 பொட்டாசியம் அயன்ஸ் மூவ்ஸ் அவுட்வர்ட். 3 sodium ions moves outwards and however 2 potassium ions moves inside. Okay, ஏன்னா சோடியம் வந்து வெளியில் போகுது, பொட்டாசியம் அயன்ஸ் உள்ளே வருது. ஸோ 3 sodium and 2 potassium. 3 sodium moves out and 2 potassium moves inside. Okay, ஸோ இது அடிக்கடி கேட்கலாம், இது ட்விஸ்ட் பண்ணி வந்து கேட்கலாம். இப்போ உள்ளுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா then it is said to be resting potential. Okay, now further நம்ம பார்க்க போகிறது action potential அப்படின்னா this membrane is going to be more permeable to sodium ions, okay, but however impermeable to potassium ions and negatively charged ions. Okay, now so when this
sodium ions moves inside. Okay, sodium ions moves inside. என்ன ஆகுது அப்படின்னா இந்த இதெல்லாம் பாசிட்டிவ், சோடியம் அயன்ஸ்க்கு பாசிட்டிவ். ஸோ உள்ளே வரும்போது உள்பக்கமெல்லாம் வந்து இட் வில் பி பாசிட்டிவ். ஓகே, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, நெகட்டிவாக இருந்துச்சு. சோடியம் அயன்ஸ் வெளியிலேருந்து உள்ளே வந்தோன்னா அந்த ஏரியா மட்டும் என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுது. ஓகே, இன்னும் ஃபர்தராக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூமெண்ட். ஸோ மூமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு எண்ட் ஆஃப் ஆக்சான்லேருந்து அடுத்த எண்ட் ஆஃப் ஆக்சானுக்காக போகணும். ஓகே, ஸோ இப்போ போகணும் அப்படின்னா இப்போ உள்ளுக்கு, ஓகே, இன்சைட் தி ஆக்சோபிளாசம் இட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். இது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஆரோ இப்படி போட்டிருக்காங்களா, ஸோ இட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, அடுத்ததான் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இட் மூவ்ஸ் பேக்வேர்ட். ஓகே, இட் மூவ்ஸ் பேக்வேர்ட். ஸோ இதுதான் வந்து இதோடது. ஸோ அடுத்ததாக வந்து ஃபைனலாக என்ன ஆயிடுது அப்படின்னா இப்படியே ஃபார்வேர்டில் போய் இங்கே வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏன்னு சொல்லலாம், அடுத்தது செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்டினியூஸாக எண்ட் அப் டு தி சினாப்டிக் நாப் வரைக்கும் வந்து போய் ரீச் ஆயிரும். ஓகே, அண்ட் தி சிக்னல் வில் பி டிரான்ஸ்மிட்டட். கடைசியாக இட் வில் பி impermeable to sodium ions, but it will be permeable to potassium ions. So further on then the action potential and the further resting potential ku poirum. This is what is the mechanism of conduction. Here this is called as a synaptic knob. அப்படிங்கிற இந்த synaptic knob அப்படிங்கிற இந்த ஏரியா தான் நம்ம பார்க்குறது. It is called as a synaptic knob. So இப்போ இந்த கோட் இருக்குது, இந்த கோட் வந்து it is what is called as a presynaptic membrane. ஸோ அடுத்ததாக வந்து இது போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன், அண்ட் இந்த நடுவில் இருக்க இந்த ஏரியா இஸ் கால்ட் அஸ் அ சினாப்டிக் கிளிஃப்ட் அப்படிங்கிறது. ஓகே, நோ ஹியர் வி ஹாவ் திஸ் சினாப்டிக் வெசைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினாப்டிக் வெசைக்கிள்ஸ்குள்ளே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசைல் கோலைன், டோப்பா. ஓகே, பேஸ் அப்பான் தி லொக்கேஷன் அதுக்கு தகுந்தபடி இருக்கும். ஓகே, டோப்பமைன், காபா, அசைல் கோலைன், இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு சிக்னல் ஆக்சன் வழியாக இப்படி வருது, சினாப்டிக் நாபுக்கு வந்தோடனே இது வந்து அப்படியே இது வந்து அப்படியே மூவ் ஆகி இந்த மெம்பரேன் ஓரமாக வந்துட்டு இதை மாதிரி ரிலீஸ் ஆகி உள்ளே இருக்க எல்லாமே வந்து அந்த பீட் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இப்படி இந்த ரெண்டு கோடு மாதிரி இருக்கா, ஸோ அந்த தான் ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரிசெப்டர்ஸில் போய் பைண்ட் ஆகும். அப்போ என்ன சிக்னலில் டிரான்ஸ்மிட் ஆகி அப்போ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு பாஸ் ஆயிரும். ஓகே, நாப்லேருந்து அடுத்த ஏரியாவுக்கு போயிடும். ஓகே, ஸோ இஃப் இது இங்கே வந்து மசில்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து நர்வ்ஸாக இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நர்வ் தான் பார்க்குறோம், அதனால சினாப்ஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நோ ஹியர் இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் கால்ட் அஸ் அ எலக்ட்ரிக்கல் நியூரான் அண்ட் அனதர் இஸ் கால்ட் அஸ் அ கெமிக்கல் நியூரான். நம்ம உடம்புலலாம் வந்து கெமிக்கல் நியூரான் தான் இருக்குது, ரைட். இந்த கெமிக்கல் நியூரான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசில் கோலைன்லாம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ கெமிக்கல் நியூரான். அண்ட் ஹவ் இப்போது எலக்ட்ரிக்கல் நியூரான்னு ஒன்று இருக்குது, கெமிக்கல் நியூரான். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் நியூரான் பொறுத்த இந்த சினாப்டிக் கிளிஃப்ட் அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, பட் கெமிக்கல் நியூரானை பொறுத்த இந்த சினாப்டிக் கிளிஃப்ட் அப்படிங்கிற ஸ்பேஸு அதிகமாக இருக்கும். ஏன்னா தி அசைல் கோலைன் அப்படியே ட்ராவல் பண்ணி போய் இந்த பக்கத்தில் போய் டிரான்ஸ்மிட் பண்ணிடும். இங்கே நம்ம ரெண்டு விதமான ஃபைபர்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ரெட் ஃபைபர்னு சொல்லலாம், இன்னொன்று ஒயிட் ஃபைபர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரெட் ஃபைபர்ஸ் ரெட் கலரில் இருக்கும் அண்ட் ஒயிட் ஃபைபர்ஸ் ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ரெட் ஃபைபர்ஸ் ரெட் கலரில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா plenty ஆஃப் நம்பர்ஸில் இங்கே இருக்கும். அண்ட் ஹவர் இதுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ ஆக்சிஜன் வந்து இங்கே ஸ்டோரேஜ் நடக்கும் அண்ட் ஏடிபி ப்ரொடக்ஷன் இங்கே நடக்கும். இதுதான் வந்து ரெட் ஃபைபர்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ஃபைபர்ஸ். ஒயிட் ஃபைபர்ஸில் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். மயோக்ளோபின் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதாவது முக்கியமாக வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து மயோக்ளோபின் கம்மியாக இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா கம்மியாக இருக்கும், அண்ட் ஆல்சோ சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் கம்மியாக இருக்கும். அதனால அது பேர் ஒயிட் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ ஜஸ்ட் பார்க்க போகிறோம். பிரெயினை கிரேனியல் மெனிஞ்சஸால் கவர் ஆகிருக்கும், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரக்னாய்ட், டியூராமேட்டர், அப்புறம் பியமேட்டர். இது வந்து எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னு. ஸோ டேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, DAP அப்படின்னு. ஓகே, டேப் அப்படின்னு. ஸோ டியூராமேட்டர், அரக்னாய்ட் அண்ட் பியமேட்டர். ஓகே, இந்த டியூராமேட்டருக்கு இது வந்து அவுட் சைடில் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே, அவுட் சைட் டு இன்சைட். ஸோ டேப்
டேப்புன்னு சொல்லுவீங்க, டேப் தண்ணி வர குழாய், ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து என்னென்னா டேப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூரா மேட்டர், அரக்னாய்ட் அண்ட் பியா மேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் 3 லேயர். ஓகே, நடுவில் இருக்க லேயர் பேர் அரக்னாய்ட். ஓகே, இன்னும் பிரெயின் வந்து என்னன்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயினாக 3 வந்து டிவைட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்ததான் நம்ம செரிப்ரல் ஹெமிஸ்பியர், ரைட் அண்ட் லெஃப்ட் பிரெயினை வந்து ரைட் அண்ட் லெஃப்டாக வந்து பிரிக்கிறாங்க. அது பேர் செரிப்ரல் ஹெமிஸ்பியர். ஸோ அதை வந்து நடுவில் கனெக்டிங் ஃபைபர்ஸ் இருக்கும், அசோசியேஷன் ஃபைபர்ஸ், அது பேர் வந்து கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற சொல்லிடலாம். அடுத்தது இந்த ஃபோர் பிரெயினில் தெர் ஆர் 2 things which is called as a thalamus and a hypothalamus. அதை என்னென்னு பார்ப்போம். ரைட், அடுத்ததாக இந்த ஃபோர் பிரெயின்லேருந்து அடுத்ததாக ஹைண்ட் பிரெயின், இந்த ஸ்பைனல் கார்டுக்கு போகிறதுக்கு வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அக்வேடக்ட். ஸோ ஃபோர் பிரெயினுக்கும் ஹைண்ட் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் பேர் வந்து என்னென்னா செரிப்ரல் அக்வேடக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நடுவில் வந்து மிட் பிரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயினில் 3 விஷயம் இருக்குது, பான்ஸ், மெடுலா, அதுக்கப்புறமா செரிபெல்லம். இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் லைக் ஸ்ட்ரக்சர், அது பேர் செரிபெல்லம். ஓகே, ஸோ இது பேர் பான்ஸு. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ரீஜன் பேர் மெடுலா. ஓகேங்களா, ஸோ இந்த ரீஜன், ஓகே, ஸோ இந்த ரீஜன் பேர் மெடுலா. ஓகே, நோ நெக்ஸ்ட் இஸ் ஃபோர் பிரெயின். ஃபோர் பிரெயினில் 3 பார்ட் இருக்குது, செரிப்ரம், தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ். அடுத்ததாக பிரெயின். பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா வெளி பக்கத்தில் outer cerebral cortex is grey matter and inner is white matter. இந்த கிரே கலர் ஏன் இருக்குன்னு ஒருத்தர் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இட் இஸ் மெயின்லி டியூ டு தி நியூரல் செல் பாடிஸ். ஹவர் ஒயிட் கலராக ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு மைலின் ஷீத். ஸோ மைலின் ஷீத் இருக்கிறதுனால இது ஒயிட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் இஸ் கிரே கலர் அண்ட் இன்னர் இஸ் ஒயிட் கலர். இதே இது it is just opposite in case of spinal cord. Association area is responsible for complex functions like intersensory association, memory and communication. Right. Arthada, we have thalamus. Thalamus is a coordinating center between sensory and motor signaling. Next we have hypothalamus. Hypothalamus is just located below the thalamus, controls body temperature, urge for eating and drinking. Next comes the limbic system or the limbic lobe. So in amygdala, hippocampus, thalamus, cingulate gyrus and fornix. So 5 விதமான அதில் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து லிம்பிக் சிஸ்டம் ஆர் லிம்பிக் லோப் அப்படின்னு. ஸோ என்னென்ன பார்த்தோம், அமெக்டலா, ஹிப்போகேம்பஸ், ஃபார்னிக்ஸ், சிங்குலேட் கைரஸ், thalamus. Now this limbic system along with hypothalamus will regulate these factors. So sexual behavior, expression of emotional reactions, for example excitement, pleasure, rage, fear and motivation. மிட் பிரெயின் பற்றி அடுத்த பார்ப்போம். மிட் பிரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோர் பிரெயினுக்கும் ஹேண்ட் பிரெயினுக்கும் நடுவில் இருக்குது and it is connected by a canal which is called as cerebral aqueduct. This cerebral aqueduct contains 4 swellings at the dorsal part. So dorsal portion of the midbrainல வந்து corpora quadragemina அப்படின்னு சொல்லிட்டு 4 swellings இருக்கும் which is actually a round shape. Okay, now hind brain we have this is called as a pons, cerebellum and medulla. This pons, okay, this pons interconnects different regions of the brain. Next we have cerebellum. It provides additional space for the neurons and it is given that it is highly convoluted. ஸோ நிறைய வந்து வளைவாக இருக்கும் செரிபெல்லத்தில். அடுத்த மெடுலாவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா it is for respiration, cardiac reflexes, cardiovascular reflexes and also gastric secretions. Function of cerebellum: equilibrium, balance, stability and coordination of movement, cognition and learning. Next, function of pons: involved in sleeping, walking and dreaming. Function of medulla: responsible for certain automatic functions, breathing and heart rate. Function of thalamus: controls emotion and memory. It is connected with limbic system. Function of hypothalamus: controls homeostasis, controls thirst and hunger, temperature and influences respiration and heartbeat and sexual behavior.
we are going to discuss about reflex action and reflexor. இப்போ reflex action என்ன reflex arc என்ன அதை பார்த்துருவோம். ஸோ reflex action அப்படிங்கிறது it is sudden withdrawal of the body part which comes in control with objects that are extremely hot, cold or pointed, or even the animals that are scary or poisonous. So in the immediate response அப்படிங்கிறது தான் வந்து it is called as a reflex action. அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது வந்து அந்த பாத்வேயை பற்றி சொல்லுவாங்க. ஓகே, இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ ஜர்க் ரிஃப்ளெக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நீ ஹேமர் வச்சு இங்கே ஹிட் பண்ணுறாங்க. ஹிட் பண்ணும்போது இந்த பாத்வே வழியாக போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டிம்லஸ் இங்கேருந்து ஆரம்பித்து அஃப்ரண்ட் பாத்வே வழியாக போய் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டார்சல் ரூட் கேங்லியன் வழியாக ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு திருப்பி என்னது இஃப்ரண்ட் பாத்வே எடுத்துக்கிறேன். ஸோ மோட்டர் நியூரான்ஸ் வழியாக இப்படி நேராக வந்து இஃப்ரண்ட் பாத்வே வழியாக வந்து மோட்டர் எண்ட் பிளேட்டுக்கு சேர்ந்துருது. ஸோ இந்த மசில்ஸில் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ கான்ட்ராக்ஷன் ஆகும்போது ஃபார்வர்ட் மூமெண்ட் நடக்கும். இதுதான் வந்து என்னென்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஹவர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குங்கிறது இந்த பாத்வே குறிக்குது, நேரோ மார்க்கை குறிக்குது. ஸோ அஃப்ரண்ட் பாத்வே எங்கே மசில் ஸ்பெண்டில் வழியாக இங்கே வந்து என்னது அஃப்ரண்ட் பாத்வே வழியாக இப்படி போகுது, டார்சல் ரூட் கேங்லியன் வழியாக போய் ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு அடுத்தது இஃப்ரண்ட் பாத்வே வழியாக மோட்டர் எண்ட் பிளேட் வருது. இந்த பாத்வே பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் நார்மல் கண்டிஷனில் என்ன ஆகுது அப்படின்னா அஃப்ரண்ட் பாத்வே வழியாக வந்து அடுத்தது இங்கே ஸ்பைனல் கார்டுக்கு வந்து நேராக வந்து பிரெயினுக்கு போய் திருப்பி அங்கே அனாலிசிஸ் நடக்கும். ப்ரீவியஸ் ஏற்கனவே நடந்த மெமரிஸ் வச்சு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் நடக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கையை வந்து லிஃப்ட் பண்ணணும், இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு சிக்னல் வரும் ஸ்பைனல் கார்டில், பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து தென் இட் வில் டேக் தி பாத்வே ஆஃப் இஃப்ரண்ட் பாத்வே, அப்புறமா அங்கேருந்து இட் வில் கோ டு தி மோட்டார் எண்ட் பிளேட். ஸோ அது டிலேட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, டிலேட் ஆக்ஷனாக இருக்கும். ஆனால் இந்த ரிஃப்ளெக்ஸை பொறுத்த வரையும் it is actually very very fast. Now we are going to see about the sense organ. இப்போ நோஸில் என்ன ஆர்கன் இருக்குது அப்படின்னா olfactory receptors ஒன்று இருக்குது. ஸோ this is actually mainly made up of olfactory epithelium. Now here in the nose, okay, there is a pair of broad bean shaped organ that is called as olfactory lobes. This is an extension of the brain's limbic system. நோஸை பொறுத்த வரையும் ஸ்மெல்லை வந்து சென்ஸ் பண்ணும். ஓகே, however there is something which is called as olfactory lobe which is an extension of the brain's limbic system. அடுத்தது டங்கில் வந்து டேஸ்ட் பட்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ தி ரிசெப்டர் இஸ் கால்ட் as gustatory receptors. இது கேட்கலாம். நெக்ஸ்ட் we are going to learn about eyes. ஐஸில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்ட்ஸ். So first of all it is actually present in an orbit. Okay, so skull பார்த்தீங்கன்னா there is actually a socket that is called as an orbit அப்படின்னா அதில் தான் வந்து ஹியூமன் ஐ இருக்குது. ரைட், இப்போ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் இட் இஸ் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஸ்பீராய்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட், அடுத்தது here how many layers are present? So totally 3 layers. One is sclera, choroid and retina. These are the 3 layers. இதையும் கேட்கலாம், எந்த லேயர் வெளியில் இருக்குது எந்த லேயர் உள்ளே இருக்குன்னு கேட்கலாம். ஓகே, நோ இப்போ நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு லேயர்லையும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்க்லீராவில் பொறுத்தவரையும் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது. அடுத்ததாக கோராய்டில் பார்க்கும்போது மெனி பிளட் வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ டியூ டு தி பிளட் வெசல்ஸ் இட் கிவ்ஸ் அ ப்ளூயிஷ் கலர் அப்பியரன்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெட்டினாவில் கோன் செல்ஸ் அண்ட் ராட் செல்ஸ் ரெண்டுமே இருக்கும். இப்போ இங்கே நல்லா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்லீரா இருக்குது. இந்த ஸ்க்லீரா அப்படியே வந்து ஃபார்வர்டு எக்ஸ்டெண்ட் ஆகி கடைசி என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் கார்னியா. இந்த கார்னியா முடிச்சதுக்கப்புறமா இங்கே நம்ம பார்ப்போம் அடுத்தது கோராய்டு அப்படின்னு. இந்த கோராய்டு இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி forward வந்து it is going to form ciliary bodies and further it is going to form the iris. Okay, so and also from here there is something which is called as a ligament. இந்த பக்கத்தில் இருக்க அந்த white color part it is called as a ligament. இது என்ன பண்ணுதுன்னா ciliary bodiesக்கும் லென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
இப்போ லைட் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்னியா, அதுக்கப்புறமா திஸ் இஸ் கால்ட் அஸ் aqueous chamber, அப்புறமா ஹியர் திஸ் இஸ் கால்ட் அஸ் திஸ் ஏரியா இஸ் pupil, அடுத்தது lens, then vitreous chamber, then directly goes to the fovea which consists of large amount of cone cells. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பார்க்க போகிறோம்னா blind spot அப்படின்னா இந்த blind spot என்ன அப்படின்னா here there is entry of blood vessels from outside to inside, but however the optic nerves moves from inside to outside. So this is a part where there is a blind spot. So blind spot ni ஏன் சொல்றாங்கன்னா இங்க cone cells and rod cells will not be present. Okay, that's why it is called as a blind spot. This lens is formed by a protein which is called as a crystalline. So the crystalline lens னு சொல்லுவாங்க. இது காரணம் என்னன்னா crystalline proteinaல இது ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ரெட்டினா. ரெட்டினால மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கு, ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூரான் செல்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஸோ அது என்னென்ன அப்படின்னா கேங்லியன் செல்ஸ், பைபோலார் செல்ஸ் அண்ட் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ், இந்த 3 டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸுங்கிறது தான் வந்து வி கால்ட் அஸ் கோன்ஸ் அண்ட் ராட்ஸ். ஸோ cones is for daylight vision and rods is for night light vision, அதாவது dark light vision. rod cellsல purplish red protein அப்படின்னு இருக்கும், that is called as rhodopsin and visual purple. ஸோ இதை பார்க்கும்போது வச்சு பர்பிள் கலரில் தான் வந்து இருக்கும் and this is a derivative of vitamin A. இதில் 3 டைப் ஆஃப் கோன்ஸ் இருக்குது, ஒன்று ரெட்டு, க்ரீன், அதுக்கப்புறமா ப்ளூ. இதில் முக்கியமான ஒரு சின்ன பாயிண்ட் கேட்கலாம், அதாவது இப்போது 3மே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் லைட் அடித்தா என்ன கலரில் வந்து கண்ணு விஷுவலைஸ் பண்ணும் அப்படின்னா ஒயிட் கலர். 2மே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும் ஒயிட் கலராக நமக்கு தெரியும் இமேஜ், ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆப்டிக் நர்வ்ஸ். ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படிங்கிறது கண்ணோட நர்வ்ஸை இது வந்து என்ன பண்ணுதுன்னா ரெட்டினாலிருந்து இது வெளியில் போகுது. ஓகே, ஸோ லீவ்ஸ் ஐஸ். அதுக்கப்புறம் ரெட்டினல் blood vessels. ஓகே, இங்கே வந்து கண்ணுக்குள்ள blood vessels பேர் ரெட்டினல் blood vessels. அது ரெண்டுமே வந்து என்னென்னா பிளைண்ட் ஸ்பாட் வழியா வெளியில் போயிடும், அதான் வந்து பிளைண்ட் ஸ்பாட். ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் சச்சஸ் ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸும் கண்டிப்பாக இங்கே இருக்காது. ஃபைன். இங்கே அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சின்ன பெட் இருக்குது. ஓகே, ஸோ அதாவது மேக்லா லூட்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது விச் இஸ் எல்லோ பிக்மெண்டட் ஸ்பாட். பட் இந்த எல்லோ பிக்மெண்டட் ஸ்பாட் மேக்லா லூட்டியாக்கும் நடுவில் ஒரு சின்ன சென்ட்ரல் பிட் இருக்குது, அது பேர் ஃபோவியா அப்படின்னு. இந்த ஃபோவியா ராட் செல்ஸில் பர்பிளிஷ் ரெட் ப்ரோட்டீன் அப்படின்னு இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் ரோடாப்சின் அண்ட் விஷுவல் பர்பிள். ஸோ இதை பார்க்கும்போது வச்சு பர்பிள் கலரில் தான் வந்து இருக்கும் அண்ட் திஸ் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் விட்டமின் ஏ. இதில் 3 டைப் ஆஃப் கோன்ஸ் இருக்குது, ஒன்று ரெட்டு, க்ரீன், அதுக்கப்புறமா ப்ளூ. இதில் முக்கியமான ஒரு சின்ன பாயிண்ட் கேட்கலாம், அதாவது இப்போது 3மே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் லைட் அடித்தா என்ன கலரில் வந்து கண்ணு விஷுவலைஸ் பண்ணும் அப்படின்னா ஒயிட் கலர். ஆப்டிக் நர்வ்ஸ். ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படிங்கிறது கண்ணோட நர்வ்ஸை இது வந்து என்ன பண்ணுதுன்னா ரெட்டினாலிருந்து இது வெளியில் போகுது. ஓகே, ஸோ லீவ்ஸ் ஐஸ். அதுக்கப்புறம் ரெட்டினல் blood vessels. ஓகே, இங்கே வந்து கண்ணுக்குள்ள blood vessels பேர் ரெட்டினல் blood vessels. அது ரெண்டுமே வந்து என்னென்னா பிளைண்ட் ஸ்பாட் வழியா வெளியில் போயிடும், அதான் வந்து பிளைண்ட் ஸ்பாட். ஸோ இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ் சச்சஸ் ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸும் கண்டிப்பாக இங்கே இருக்காது. ஃபைன். இங்கே அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சின்ன பெட் இருக்குது. ஓகே, ஸோ அதாவது மேக்லா லூட்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது விச் இஸ் எல்லோ பிக்மெண்டட் ஸ்பாட். பட் இந்த எல்லோ பிக்மெண்டட் ஸ்பாட் மேக்லா லூட்டியாக்கும் நடுவில் ஒரு சின்ன சென்ட்ரல் பிட் இருக்குது, அது பேர் ஃபோவியா அப்படின்னு. இந்த ஃபோவியாவில் எக்கச்சக்கமான கோன் செல்ஸு இருக்கும். ஸோ இங்கே டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அடுத்ததாக நம்ம டயக்ராம்லேயே பார்த்தாச்சு அக்வஸ் ஹியூமர்னா என்ன, அக்வஸ் சேம்பர்னா என்ன, விட்ரஸ் சேம்பர்னா என்ன. ஸோ பிட்வீன் கார்னியா அண்ட் லென்ஸ் அது பேர் அக்வஸ் சேம்பர். அதாவது விட்ரஸ் சேம்பருங்கிறது between lens and retina. மெக்கானிசம் ஆஃப் விஷனில் சிம்பிளாக ஒரே ஒரு தான். இந்த ஆப்ஷனும் ரெட்டினாலும் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா வந்து இனிஷியலாக வந்து அட்டாச்சாக தான் இருக்கும். ஒரு லைட்டு பட்டுச்சு உடனே அதாவது ரெட்டினால் என்ன ஆகுது அப்படின்னா ஆப்ஷனில் இருந்து டிசோசியேட் ஆகிடுது. ஹவவர் ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ
இதனால there is a change in permeability in the membrane. ஸோ இந்த மெம்பரேனில் permeability மாறதுனால அது ஒரு potential difference காஸ் ஆகுது. ஸோ அந்த potential difference-ஐ இந்த ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸில் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த சிக்னல் இப்போ 3 டைப் ஆஃப் ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ், அடுத்தது பைபோலார் செல்ஸ், அடுத்தது கேங்லியன் செல்ஸ். இந்த 3 செல்ஸை தாண்டி ஆப்டிக் நர்வ்ஸ் வழியாக நேராக விஷுவல் கார்டெக்ஸுக்கு போயிடும். ஓகே, இங்கே சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஷனுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் அண்ட் ரெட்டினாலும் ஒரு ப்ரோட்டீன். ரெட்டினால் ஏஎல் இஸ் அன் ஆல்டிஹைட் ஆஃப் விட்டமின் ஏ. ஸோ இது விஷுவல் கார்டெக்ஸில் போய் ப்ரீவியஸ் மெமரி இருக்குது பார்த்தீங்களா, பிரெயினில் ஸ்டோர் ஆன மெமரிஸ். ஸோ அதை வச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இயர் அப்படிங்கும்போது இங்கே மொத்தம் 3 பார்ட் இருக்குது. அவுட்டர் இயர், மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர். ஸோ இந்த அவுட்டர் இயர் வந்து இந்த பின்னால் இருந்து இது வரைக்கும் போகிற இந்த டிம்பானிக் மெம்பரேன் வரையும் இருக்கிறது. இட் இஸ் கால்ட் அஸ் அவுட்டர் இயர். நடுவில் இருக்க மேலிஸ், இன்கஸ் ஸ்டெப்ஸ் இந்த 3மே இருக்கிறது. ப்ளஸ் இந்த யூசேஷன் டியூப் அப்படின்ட்டு இதெல்லாம் சேர்த்து மிடில் இயர். அதுக்கப்புறமா இந்த காக்லியா அண்ட் செமி சர்க்குலர் கெனால்ஸ். ஸோ அதை சேர்த்தா இன்னர் இயர்னு வந்துடும். இன்னும் இந்த டிம்பானிக் மெம்பரேன் பற்றி அடிக்கடி ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிம்பானிக் மெம்பரேனில் அவுட்டர் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கின், covered with skin outside. அதே மாதிரி மியூக்கஸ் மெம்பரேன் இஸ் present inside. ஸோ இங்கே 3 போன் இருக்குது. அதாவது இயர் ஆசிக்கல்ஸ் சொல்கிறது. இந்த இயர் ஆசிக்கல்ஸை எதுக்கு அப்படின்னா, அதாவது ஃபியூஸ்டு போன் அப்படிங்கிற மேலிஸ், இன்கஸ், ஸ்டெப்ஸ் அப்படின்னு 3 இருக்குது. இந்த மேலிஸ், இன்கஸ், ஸ்டெப்ஸ் போயிட்டு கடைசியில் வந்து எங்கே ஓவல் விண்டோவோட அட்டாச் ஆகுது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததான் இந்த ரெட் கலர் போர்ஷன். ஓகேங்களா, இந்த ரெட் கலர் போர்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் யூசேஷன் டியூப். இந்த யூசேஷன் டியூப் ப்ரெஷர் பேலன்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எதுக்கும் அப்படின்னா ஃபேரிங்ஸ். இது வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா ஃபேரிங்ஸோட கனெக்ட் ஆகுது. ஸோ இன்னர் அட்மாஸ்பியர் அண்ட் அவுட்டர் என்விரான்மெண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ப்ரெஷர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது யூசேஷன் டியூப். இயரில் 2 விதமான லேபிரின்த் இருக்கு. ஒன்று போனி லேபிரின்த் அண்ட் another is called as membranous labyrinth. ஸோ அது இல்லாமல் வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சரௌண்டட் பை பெரிலிம்ஃப், உள்ளே வந்து எண்டோலிம்ஃப். இப்படி சிம்பிளாக மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அடுத்ததாக காக்லியா அப்படின்னு ஒன்று இருக்குது. காக்லியா வந்து சர்க்குலராகவே இருக்கும், காயில்டு, ஹைலி காயில்டு போர்ஷன். ஸோ இதில் 2 விதமான மெம்பரேன் இருக்கும். அதாவது ரெசினஸ் மெம்பரேன் அண்ட் பேசிலர் மெம்பரேன். ரெசினஸ் மெம்பரேன் மேலே இருக்கும். பேசிலர் மெம்பரேன் இந்த இடத்துல வந்து பேஸில் இந்த கீழே இருக்கும். ஸோ பேசிலர் மெம்பரேன் பேஸில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இது பேர் ரெசினஸ் மெம்பரேன். ஸோ இது வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, உள்ளுக்கு இருக்கிற பேர் இந்த ஒயிட் கலர் போர்ஷனில் இருக்கிற பேர் எண்டோலிம்ஃப், இந்த வெளியில் இருக்கிற பேர் பெரிலிம்ஃப் அப்படிங்கிறது. ஸோ மேலே இருக்கிறது ஸ்கேலா வெஸ்டிபியூலி, கீழே இருக்கிறது ஸ்கேலா டிம்பானி. ஓகே, நடுவில் இருக்கிறது ஸ்கேலா மீடியா. இந்த பார்ட் ஓகேங்களா, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கன் ஆஃப் காட்டி. நவ் இந்த ஆர்கன் ஆஃப் காட்டியில் இந்த பக்கத்தில் வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் டெக்டோரியல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இட் இஸ் அ டெக்டோரியல் மெம்பரேன். இந்த டெக்டோரியல் மெம்பரேன் இந்த பக்கம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா there are some hair cells and stereocilia. இந்த ஹேர் செல்ஸ்லேயே வந்து சின்னதாக வந்து ஸ்டீரியோசிலியா இருக்குது. ஒன்ஸ் இந்த வைப்ரேஷன், ஓகே, அந்த ஓவல் விண்டோவிலேருந்து வைப்ரேஷன் வருது. அந்த வைப்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த டெக்டோரியல் மூலியமாக வந்து இந்த பக்கம் வரும். ஸோ அந்த ஹேர் செல்ஸை ரிசீவ் பண்ணி இந்த ஸ்டீரியோசிலியா ஹேர் செல்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகும்போது எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ் ஆஃப் தி டெக்டோரியல் மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது வழியாக ஆடிட்டரி கார்டெக்ஸ் வழியாக போய் அடுத்ததுக்கு பிரெயினுக்கு போயிடும். இந்த ஸ்கேலா டிம்பானி opens to the round window. இந்த மேலே இருக்கிறது ஸ்கேலா வெஸ்டிபியூலி opens into the oval window. இது வந்து opens into the round window. ஆர்கன் ஆஃப் காட்டி பார்த்தாச்சு. இந்த ஆட்டோலித் ஓகே, இதில் வந்து செமி சர்க்குலர் கெனால் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த செமி சர்க்குலர் கெனால் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து போஸ்டர்,
தேவைப்படுது. ஓகே, ஸோ இதில் வந்து மொத்தம் செமிசர்க்குலர் கனால்ஸ் மொத்தம் வந்து 3 பார்ட் இருக்கு. 3 செமிசர்க்குலர் கனால்ஸ். இந்த 3 செமிசர்க்குலர் கனால்ஸும் ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர் இருக்கும். ஸோ இந்த வெஸ்டிபுலர் apparatus consists of 2 parts. One is called as semicircular canal and otolith organ. இந்த ஒவ்வொரு கெனால்ஸ்லேயுமே ஆம்புலா அப்படின்னு ஒரு ஸ்வெல்லன் ரீஜன் இருக்கும். அது ஒரு ப்ரொஜெக்டிங் ரிட்ஜ் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். அது பேர் கிறிஸ்டா ஆம்புலாரிஸ். அதுக்கப்புறமா வேறு இங்கே ஒரு ரிசெப்டார் செல்ஸ் இருக்குது. ஸோ அது பேர் கிறிஸ்டா அண்ட் மேக்குலா. ஸோ இதுவும் கேட்கலாம். அதாவது கிறிஸ்டா அண்ட் மேக்குலா ஆர் தி ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ் ஆஃப் தி vestibular apparatus which is responsible for the maintenance of balance of the body and posture. So vestibular ஓட importance என்னது? It is for body balance and posture. மெக்கானிசம் பார்ட்டு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸை பார்த்துக்காங்க. ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. பாய்.